இந்த பதிவில் நாம் சென்னை பாடியில் அமைந்துள்ள திருவாலிதாயம் பாடி திருவல்லீஸ்வரர் கோவிலின் வரலாறு சிறப்பை காணலாம். இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டில் சம்பந்தரால் பாடல் பெற்ற 2000 ஆண்டுகளுக்கும் பழமையான சிவாலயமாகும். பரத்வாஜ முனிவர் சிட்டுக்குருவி வடிவில் வழிபட்ட சிறப்புடையது. இது தொண்டை நாட்டு தேவாரத் தலங்களில் ஒன்றாக குருஸ்தலமாகவும் ராகுகேது பரிகாரத் தலமாகவும் போற்றப்படுகிறது. பாடி சிவன் கோயில் வரலாறு மற்றும் சிறப்புகள். இறைவர் திருப்பெயர் வல்லீஸ்வரர் வலிதாயநாதர். இறைவியார் திருப்பெயர் ஜகதாம்பாள் தாயம்மை. தலமரம் பாதிரிமரம். தீர்த்தம் பரத்வாஜ தீர்த்தம். வழிபட்டோர் சம்பந்தர், சேக்கிழார், பரத்வாஜர், ராமர், ஆஞ்சநேயர், சூரியன், சந்திரன், இந்திரன், வலியன், கருங்குருவி முதலானோர். வரலாறு மற்றும் புராணக்கதை. பரத்வாஜ முனிவர் இங்கு சிட்டுக்குருவி அதாவது தருவலம் வடிவம் கொண்டு கொன்றை மரத்தின் அடியிலிருந்த சிவலிங்கத்தை வழிபட்டு இழந்த பறவை இன தலைவன் பதவியை திரும்பப் பெற்றார். இதனால் இத்தலம் திருவலிதாயம் என்றும் சிவன் வலியநாதர் அதாவது திருவல்லீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். பழமை. தேவாரத்தில் போற்றப்பட்ட தலங்களில் தொண்டை மண்டலத்தில் உள்ள பாடல் பெற்ற தலம் இதுவாகும். குருஸ்தலம். தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதி உள்ளதால் இது ஒரு முக்கிய குருஸ்தலமாக குறிப்பாக வியாழக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. பரிகாரத்தலம். ஜாதகத்தில் உள்ள ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம் மற்றும் திருமணத் தடைகள் நீங்க இங்கு வந்து வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. நிர்வாகம். இது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கோவில் அமைந்துள்ள இடம். சென்னை பாடியில் டிவிஎஸ் லூகாஸ் நிறுத்தத்திற்கு அருகில் பாடி மெயின் ரோட்டில் இக்கோவில் அமைந்துள்ளது. திருவிழாக்கள். தமிழ் மாதமான சித்திரையில் நடைபெறும் பிரம்மோத்சவம் விக்கிபீடியா மற்றும் தினமலர் தகவல்களின்படி இக்கோவிலில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாவாகும். இத்தலத்தை பற்றிய கல்வெட்டுகள் 14 உள்ளன. அவற்றில் சுவாமி பெயர் திருவலிதாயமுடைய நாயனார் என வழங்கப்பெறுகிறது. அம்மை பெயர் திருவீதி நாச்சியார் என்பது -217 ஆஃப் 1910. இன்ன அரசர் காலத்தது என்று அறியப்படாத கல்வெட்டு ஒன்று திருவெண்காட்டிலிருந்து அழகிய திருச்சிற்றம்பலமுடைய நாயனாரை எழுந்தருள்வித்து பிரதிஷ்டை செய்து அதனை பூசிக்க அந்தணரையும் அங்கிருந்து குடியேற்றி அவர்களுக்கும் உணவுக்காக ஜயங்கொண்ட சோழமண்டலத்து புலியூர் கோட்டமான சங்கம சோழவளநாட்டு அம்பத்தூர் நாட்டு திருவலிதாயத்தில் நிலம் விட்டதாக கூறுகிறது. -214 ஆஃப் 1910. திருபுவன சக்கரவர்த்தியான ராஜராஜ சோழன் தமது ஆட்சி 28ஆம் ஆண்டில் க்ஷேத்திரபால பிள்ளையார் கோவிலையும் கட்டி நிவேதனத்திற்காக நிலமும் விட்டான். -216 ஆஃப் 1910. விஜயகண்ட கோபாலதேவர் என்பவர் காஞ்சிபுரத்திலிருந்து நடனமாதரை கொண்டு வந்து குடியேற்றினார். சுவாமிக்கும் அம்மை திருவீதி நாச்சியாருக்கும் ஆபரணங்களும் பாத்திரங்களும் வழங்கினார். -217 ஆஃப் 1910. ராஜராஜன் காலத்தில் சாளுக்கிய நாரணன் யாதவராயன் என்பவனால் பாடியை சேர்ந்த சிந்தாமணிபுரம் என்னுமிடத்தில் 2 வீடுகளும் 2 நந்தவனங்களும் வழங்கப்பெற்றன. பரமேஸ்வரமங்கலத்து சிலம்பூர் கோட்டத்து சிலம்பணிந்தான் மாதவராயனால் விளக்கிற்கு பொன் வழங்கப்பெற்ற செய்தியும் அறியலாகும். -218 ஆஃப் 1910. இவையன்றி விளக்கு, உணவு முதலியவற்றிற்கு நிலமும் காசும் அளித்ததாக ஏனைய கல்வெட்டுகள் கூறுகின்றன.